எல்லாரும் இந்த குடை மிளகாயில சட்னி அரைக்கிறாங்களே, சரி நம்மளும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 குடை மிளகா இருந்தது. அதில் 1 மட்டும் எடுத்துருக்கோம். அந்த குடை மிளகால உள்ள விதைய பூரா எடுத்துகிட்டு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, புளி, கொஞ்சம் தேங்காய்ச்சல், பச்சை மிளகா, குடை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடணும். குடை மிளகாயை மட்டும் நல்லா வதக்கிடணும், இந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டு நம்ம அரைச்சிட்டோம்னாலே சட்னி ரெடி ஆயிரும். அரைச்சி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா கமகமன்னு எனக்கு கொத்தமல்லி சட்னி வாடை தான் வந்துச்சு. குடை மிளகா சட்னின்னே எனக்கு தெரியலை. நான் வந்து தடவை செய்கிறேன். இது எப்படி இருக்குதோ என்னமோ, குடை மிளகா ஒரு குடை மிளகா அன்றைக்கி வேஸ்ட்டு தான், யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் இது நினச்சதை விட பார்த்திங்கன்னா குடை மிளகா சட்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த தோசைக்கும் இந்த குடை மிளகா சட்னிக்கும் சொல்லவே முடியலை. யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது குடை மிளகா சட்னின்னு. ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால எங்களுக்கே அது நல்லாயிருக்கு. அப்போ வந்து எல்லாருமே செய்யாதவங்க பூரா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்புமே எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். நன்றி.